1996ஆம் ஆண்டு முதலாக நான் திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றேன். அது எப்படி சென்றேன் என்றால், அன்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணையோடுதான் சென்றேன். ஆனால் அன்றைக்கு கூட்டணியிலே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் யானை சின்னம் சட்டமன்றத்தில் வெற்றி பெறுகிறது. நான் நாடாளுமன்றத்தில் 38,700 வாக்குகள் எடப்பாடியில் அதிகம் பெறுகிறேன். என்னோடு சட்டமன்றத்துக்கு நின்றவர் என் கட்சியை சேர்ந்தவரே 3வது இடத்திற்கு போனார். அந்த அளவிற்கு என் மீது டாக்டர் ஐயா அவர்களுக்கு அவருடைய கலைஞரே என்னை பார்த்து கேட்டார், நான் உனக்கு தலைவனா டாக்டர் உனக்கு தலைவரா என்று கேட்டார். அந்த அளவிற்கு என் மீது பாசத்தை ஒளிகிற டாக்டர் ஐயா அவர்களுடைய இளவல் இந்த நாட்டின் எதிர்காலத்தினுடைய எழுச்சி நாயகன் நம்முடைய அன்புமணி அவர்கள் இங்கே வந்து எனக்காக வாக்குகள் கேட்கிறார். தாமரை சின்னத்திலே வாக்கு அளிக்கும்படி கேட்கிறார். நிச்சயமாக அவருடைய அன்பு ஆதரவோடு உங்களுடைய உழைப்போடு வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையிலே மறவாதீர் தாமரை 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 எங்குடக்கினும் தாமரை மோடியின் கரம் பிடித்து இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக உழைப்பதற்காக அனுமதி தாருங்கள் தாமரை சின்னத்திலே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். இதற்கு முன்பு இந்த பகுதியில் முன்னாள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இருமுறை நாடாளுமன்ற உறுப்பினர். இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக கடந்த 40 ஆண்டு காலமாக பாடுபட்டு இன்று நம் கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு KP ராமலிங்கம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே அவர் வெற்றி பெற்றால் டெல்லியில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வந்து மிக சிறந்த ஆட்சியை தருவார். சமீபத்தில் சேலத்தில் நம்முடைய பிரதமர் அவர்களும் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரே மேடையிலே அந்த காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்தோம். பாத்தீங்களா? எல்லாம் ஐயாவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தவர் நம்முடைய பிரதமர் அவர்கள். நேரா மேடைக்கு வராரு. யார் கையை முதல்ல பிடிச்சாரு? ஐயா கையை தான் முதல்ல பிடிச்சாரு. ஐயாவை கட்டி பிடிச்சார். ஐயா பத்தி மேடையில பேசுறார். இந்தியா தேசிய ஜனநாயக கூட்டணியிலே மிக மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஐயாவுடைய அனுபவம் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் தேவை என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுகிறார்கள். அந்த வகையில் இங்கே நம்முடைய KP ராமலிங்கம் அவர்கள் குறைந்தது 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற வேண்டும். அதற்கு என்னுடைய பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும், குறிப்பாக என் தம்பிகளே, தங்கைகளே, மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற வேண்டும். நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவுடைய அன்பு கட்டளை இந்த தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் KP ராமலிங்கம் அவர்கள் தாமரை சின்னத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அடுத்த வாரம் நாளைக்கு தேர்தல். அதனால நீங்க வீடு வீடா போய் தெரு தெருவா போயிட்டு நம்ம கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இந்த தொகுதியிலே தாமரை வெற்றி பெற்றாக்க வேண்டும். இதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது. கூட்டணியில் நாம் ஏன் சேர்ந்தோம் என்றெல்லாம் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் சொல்லியிருக்கின்றேன். ஆனா நேரம் பத்தல எனக்கு. 57 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சி செய்து வருகிறார்கள். ஆட்சி செய்து நம்மை முற்றிலும் ஏமாற்றி விட்டார். நம்மை என்று சொன்னால் தமிழக மக்கள், குறிப்பாக பெண்கள். தமிழ்நாட்டை இன்று நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த 2 கட்சிகள் ஆட்சி செய்தது போதும். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாம் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றோம். என்னுடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? இந்த தேர்தல் நாம் வெற்றி பெற்று 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும். இது உங்களுடைய நீண்ட கால கனவு. ஏன் நான் அவ்வளவு ஆதங்கமா நான் பேசுறேன்னா, இவங்க 2 கட்சியும் மாத்தி மாத்தி நம்ம ஆட்சிக்கு கொண்டு வந்தோம். நம்ம தோல்ல தான் இந்த திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக சுமந்து
அவங்கள முதலமைச்சராக்கி அவங்களுக்கு ஆட்சியை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் ஐயா ஒரு 500 டாஸ்மாக் கடையை மூடுங்க ஐயான்னு கெஞ்சுவோம். அவன் ஒண்ணு கூட மூட மாட்டான். ஐயா இந்த எங்களுக்கு நீர் திட்டங்களை கொடுங்க ஐயா, கொடுக்கறது கிடையாது. ஐயா எங்க ஊர் வழியா தான் காவிரி ஆறு போகுது, வருஷத்துல ஒரு 50-100 டிஎம்சி கடல்ல போகுது, அந்த மிச்ச நீர் எங்க பகுதியிலே கொஞ்சம் திருப்பி விடுங்க ஐயா, பண்ணது கிடையாது. ஆத்துல கொஞ்சம் மணல், ஆத்துல தடுப்பணை கட்டணும் ஐயா, எங்களுக்கு மணல் தான் முக்கியம். மணல் தடுப்பணை கட்டினா எங்களால மணல் கொள்ள அடிக்க முடியாது. திமுக சொல்றது. ஐயா எங்களுக்கு சமூக நீதி வேணும் ஐயா, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னா அப்படின்னா என்ன? கலைஞர் இருக்கிற காலத்திலேயாவது கொஞ்சம் சமூக நீதினு சொன்னா கேட்பார். ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. அது உதயநிதிக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தம் இருக்கு, உதயநிதிக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார், அவர் என்ன பேச்சு பேசுறார். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்க. அந்த முடிவு, அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். இவங்க கிட்ட கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. என்னுடைய ஆதங்கம் எல்லாம் தமிழகம் மக்கள் முன்னேறணும், தமிழ்நாடு முன்னேறியாமா. அதிக அளவில் இங்க இந்த பெண்கள் நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த 2 கட்சியும் உங்களுக்கு செய்த துரோகம் என்ன தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கட்சியும் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். உங்க தாத்தாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க, உங்க அப்பாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க, உங்க வீட்டுக்காரட மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க, உங்க பிள்ளைகளை மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க. இப்ப உங்க பேர பிள்ளைகளையும் மது பழக்கத்துக்கு அதிகமாக்கிறாங்க. இந்த மது பழக்கம் மட்டும் இல்ல, இப்ப இன்னும் மோசமான ஒரு இருக்கு, போதைப் பொருட்கள். போதைப் பொருள்னா என்ன தெரியுமாமா? சில பேருக்கு தெரியும், தெரியாம இருக்காது. கஞ்சா, அபின், காக்கேன், ஹெராயின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின், இதெல்லாம் ஊசி, மாத்திரை, பவுடர், மருந்து, ஸ்டாம்பு, எண்ணெய், இதெல்லாம் எந்த வடிவத்தில் வருது இந்த போதைப் பொருள். மது குடிச்சாலும் நாத்தடிக்கும், உங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு வந்தா ஐயோ குடிச்சிட்டு வந்தான்னு தெரியும். ஆனா இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினா நாத்தடிக்காது, ஒண்ணுமே தெரியாது. ஏதோ சாதாரணமா வருவான், சாதாரணமா போவான். ஆனா 1 வருஷம் தெரியறதுக்கு 1 வருஷம் ஆகும். உங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ள அவன் வாழ்க்கையை நாசமாயிடும். அது இல்லாம இருக்க முடியாது. அவனால அவளத ஒல்லியா சப்பி போய் அப்படி ஆயிடுவான். இது தமிழ்நாட்டில் இப்போ தெரு தெருவா, வீதி வீதியா, பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா, கல்லூரி கல்லூரியா வித்துட்டு இருக்கான், கூறு போட்டு வித்துட்டு இருக்கு. இந்த கண்டுக்கு கூட மாற்றானுங்க இந்த திமுக ஆட்சியில. எவ்வளவு பெரிய ஆதங்கம் எனக்கு. அதெல்லாம் நான் டாக்டர், எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். 3 முறை முதலமைச்சரை நான் நேரில் பாக்குறப்போ சொன்னேன், கதர்னேன் நான், எப்படியா நடவடிக்கை எடுங்க, எப்படியா நடவடிக்கை எடுங்க. கிளி ஜோசியரை கைது பண்றானுங்க. அடுப்பாங்க. கடலூர் தொகுதியில பாத்தீங்களா, நம்ம தங்கர் பச்சான் நிக்கிறார். அவர் ஏதோ ரோட்ல ஒரு கிளி ஜோசியர் இருந்தார், அவர்கிட்ட போய் கையை காமிச்சு, சாமி சொல்லுங்க சாமின்னு அவர் பார்த்தார். சாமி நீ தான் ஜெயிக்கிற போன்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் திமுக பொறுக்கல, கிளி ஜோசியர் ஜெயில போய் பிடிச்சு போயிட்டார். கிளி ஜோசியர் ஜெயில பிடிச்சு போடுறானுங்க. ஆனா சாராயம் விற்கிறவங்க வெளியில சுத்திட்டு இருக்கிறான், கஞ்சா விற்கிற வெளியில சுத்திட்டு இருக்கிறான், கள்ளக்கடத்தல் பண்றவங்க வெளியில சுத்திட்டு இருக்கிறான். 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போடுகின்ற உலகத்தில் இந்த மாதிரி ஆட்சி நாம் பார்த்தது கிடையாது. செய்யார்ல 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போடுறான் இந்த ஆட்சியில். என்னையா ஆட்சி நடக்குது? ஆட்சி நடக்குது இங்க, ஆட்சி நடக்கல, இங்க நிர்வாகம் நடக்கல. இது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலினை சுத்தி ஒரு 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நான் அவங்க அமைச்சர்களையும் சொல்ல மாட்டேன், அவங்க வியாபாரிகள், பியூர் பிசினஸ்மேன். அவங்களுக்கு நிர்வாகம் என்னன்னு தெரியாது. அவங்க வேண்டியது காசு, ஸ்டாலினை பயன்படுத்திக்கிட்டு காசு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அண்ணா அவர்கள் எதுக்கு கட்சி தொடங்கினாங்க? எல்லாத்தையும் இன்னைக்கு மறந்துட்டாங்க. அந்த அண்ணாவை மறந்துட்டாங்க. நாங்க மறக்க மாட்டோம். அண்ணா, எங்களுடைய அண்ணாதுரை இங்க இருக்கிறார், வேட்பாளர், சேலம் வேட்பாளர். அவங்க மறந்துட்டாங்க, அண்ணாவை பத்தி மறந்துட்டாங்க. அண்ணா நல்ல நோக்கத்துக்கு தான் கட்சி தொடங்கினார், நல்ல நோக்கத்துக்கு கட்சி தொடங்கினார். அதன் பிறகு வந்த எம்ஜிஆர், அவரும் நல்ல நோக்கத்துக்கு தான் அது பிரிஞ்சு வந்தார். நம்முடைய KP ராமலிங்கனா எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளை, வேட்பாளர் இருக்காருல, அவர் எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளை. அப்பெல்லாம் அப்ப அது வரைக்கும் நல்ல நோக்கத்தில் கட்சி நடந்தது. ஆனா அதன் பிறகு வந்தவங்க எல்லாமே கொள்ளடிச்சு. சரி நீ நல்லது ஏதாவது பண்ணியான்னு கேட்டா, நல்லதுன்னா என்ன தெரிஞ்சாதானே பண்றதுக்கு. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தோம். ஏன்னா அண்ணா
அவர்கள் பிறகு இப்ப எம்ஜிஆர் அவர்கள் இப்போ கலைஞர் ஜெயலலிதா நம்ம ஓரளவுக்கு சரி போட்டோம், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு வந்தவங்க எல்லாம் எதுக்கு கட்சி நடத்தணும், ஏன் நடத்தணும், சமூக நீதினா என்ன, நீர் மேலாண்மைனா என்ன, வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்குவது, அடுத்த தலைமுறைகளுக்கு நல்லதை எப்படி செய்யறது, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், அது என்னன்னு கிலோ எவ்வளவுன்னு கேட்பாங்க. தெரியாது. அதுதான் உண்மை. தெரியாதவங்க வச்சுக்கிட்டு இன்னுமா நம்ம ஆட்சி பண்ணணும், தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் எந்த நிலையில் இருக்கணும், அந்த ஆதங்கம் எனக்கு நிறைய இருக்கு. என்னுடைய ஆசை என்ன, தமிழ்நாட்டில் உங்க பிள்ளைகள் படிக்கணும்னா ஒரு பைசா நன்கொடையோ கட்டணமோ இல்லாத தரமான படிப்பை கொடுக்கணும், உங்களுக்கு இலவசமா ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும். உங்களுடைய உடம்பு சரியில்லைன்னா நல்ல தரமான மருத்துவமனையில போய் இலவசம், உங்க வீட்டுல இருந்து ஒரு பைசா செலவு பண்ணக்கூடாது. இதானே ஆட்சி. அப்படி ஒரு ஆட்சி நடக்குதா இப்போ? இல்ல கடந்த காலத்துல நடந்ததா? இல்லையே. சேலம் மாவட்டத்தில் எவ்வளவு பக்கத்துல ஆறு போகுது, தண்ணி போகுது, எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வரலாம் இது பக்கத்துல, ஒண்ணு பண்ணலையே. அந்த தண்ணியை அப்படியே அந்த பக்கத்துல கொண்டு போலாம், திருச்செங்கோடு வழியா தண்ணி எடுத்துட்டு போறோம். 2 ஆறு ஓடுது, சரபங்க ஆறு ஓடுதான், திருமணி முத்தாறு ஓடுது. திருமணி முத்தாறு எங்க போகுது, ரமேஷ் ஊருன்னாங்க பரமத்தி வேலூர்ல போய் கலக்குது திருமணி முத்தாறு. சரபங்கா இங்க போலாவரி பக்கத்துல போய் கலக்கு சரபங்கா. அதான் நாங்க கேட்கிறோம், வேற என்ன கேட்டோம் உங்ககிட்ட? நான் விவசாயி, நான் விவசாயி, நான் விவசாயின்னு கேட்டோம்னா போதுமா? அதெல்லாம் செய்யணும்ல. அந்த ஆதங்கம் எங்களுக்கு இருக்கு, செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த தேர்தலில் ஒரு முடிவு பண்ணுங்க நீங்க. அதாவது இன்னொன்னு, இந்த இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நான் தான் கொடுத்தேன், திமுக சொல்லுது இனி நான் தான் கொடுக்க போறோம். அப்போ இடையில 2 பேரும் என்ன பண்ணானுங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 2 பேரும் எப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது பேசணும்னு வச்சுக்க, நீங்க 2 பேரையுமே நீங்க கல்லாட அடிப்பீங்க. அவ்வளவு கோபம் எனக்கு இருக்கு. எனக்கு இது தேர்தல் நேரம், ஆனால நான் ரொம்ப பேச போறது கிடையாது. ஆனா என்னுடைய உணர்வுகளை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வெளியில பேசினா உண்மையா பேசினேன்னு வச்சுக்கீங்களேன், 2 பேரையும் என்ன பண்ணுவீங்க தெரியும். 2 கட்சியும் எனக்கு அவ்வளோ கோபமா இருக்கு. இந்த இடஒதுக்கீடு இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். சாதாரண துரோகம் நான் சொல்ல மாட்டேன். நான் இருக்கு தேர்தல் முடிவு பிறகு நான் வரேன், ஊரா நான் கிராமமா நான் உங்ககிட்ட தெளிவுபடுத்துறேன் என்ன நடந்துக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கணும், என்னுடைய வழியை நீங்க புரிஞ்சுக்கணும், என்னுடைய உணர்வை நீங்க புரிஞ்சுக்கணும், ஐயாவுடைய வழியை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஆதங்கம் தான் எனக்கு இருக்கு. அதனால்தான் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த தொகுதியில நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி, இந்த தாரமங்கலம் எல்லாம் இப்ப சேர்த்திருக்கிறாங்க, சங்ககிரி, தாரமங்கலம், திருச்செங்கோடு எல்லாமே வருது. நாமக்கல் தொகுதியில் வருது, ராசிபுரம் அந்த பக்கத்தில் வருது, எல்லாம் வருது. இங்க இருக்கின்ற அத்துணை பாட்டாளி சொந்தங்கள், என் தம்பிகள், என் தங்கைகள் நம் KP ராமலிங்கம் தாமரையில மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும், வெற்றியாக வேண்டும். இந்த வெற்றி பெற்றால்தான் தமிழக மக்களுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை வரும். என்ன நம்பிக்கை? 2026 திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்ற அந்த நம்பிக்கை வர வேண்டும் என்றால் இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய KP ராமலிங்கம் அவர்கள் தாமரை சின்னத்திலே அவர்கள் மிகப்பெரிய வெற்றி, குறைந்தது 2 லட்சம் வாக்குகள் அவர்கள் வித்தியாசம் வெளிவர வேண்டும் என உங்களை எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.